வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். மேற்காசிய நெருக்கடியை முழு பலத்துடன் இந்தியா எதிர்கொண்டு வருகிறது. நொய்டா சர்வதேச விமான நிலைய திறப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மானுடன் மேற்கு ஆசியாவில் நடைபெற்று வரும் மோதல் குறித்து பேசியதாக பிரதமர் நரேந்திர மோடி தகவல். சேப்பாக்கம் தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிடும் வாய்ப்பை வழங்கிய கழகத் தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின். கடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், கயல்விழி செல்வராஜ், ஆர் காந்தி ஆகியோருக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திமுக மறுப்பு. விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிடுகிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். இனி வருவது விரிவான செய்திகள். மேற்காசிய நெருக்கடியை முழு பலத்துடன் இந்தியா எதிர்கொண்டு வருகிறது என்று உத்தரப்பிரதேசத்தில் நொய்டா சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்த பொழுது பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் ஜீவார் நகரில் ரூபாய் 11 கோடியே 200 லட்சம் மதிப்பீட்டில் 3000 ஏக்கர் பரப்பளவில் முதல்கட்ட நொய்டா சர்வதேச விமான நிலையத்திற்கான பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதனை முன்னிட்டு நொய்டா சர்வதேச விமான நிலைய திறப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று அதனை திறந்து வைப்பதற்காக உத்தரப்பிரதேசத்திற்கு சென்றார். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை முன்னிட்டு பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. நிகழ்ச்சி மேடையில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். அதன் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி நொய்டா சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்து பேசினார். அப்பொழுது நொய்டா சர்வதேச விமான நிலையம் இந்தியாவின் புதிய வலிமை என குறிப்பிட்ட அவர், இந்த விமான நிலையம் மாநிலத்திற்கு வளர்ச்சி ஊக்கியாக இருப்பதுடன் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் விமான போக்குவரத்து துறை விரைவாக வளர்ச்சியடைந்து வருகிறது. புதிய விமான நிலையங்கள் நாடு முழுவதும் கட்டப்பட்டு வருவதுடன் நூற்றுக்கணக்கான புதிய விமானங்களை உற்பத்தி செய்வதற்காக ஆர்டர்களும் வந்து கொண்டிருக்கின்றன என்றும், இவை இளைஞர்களுக்கு பெரிய வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றும், இதற்கு வேண்டிய பயிற்சிக்காக வசதிகளையும் அரசு விரிவாக்கம் செய்து வருகிறது என்றும் தெரிவித்த அவர், மேற்காசிய நெருக்கடியை முழு பலத்துடன் இந்தியா எதிர்கொண்டு வருகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மானுடன் மேற்கு ஆசியாவில் நடைபெற்று வரும் மோதல்கள் குறித்து பேசியதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் இணைந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க பட தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் கப்பல்களின் போக்குவரத்து தடைபட்டது. இதன் விளைவாக பல்வேறு நாடுகளில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசருடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொலைபேசியில் உரையாடினார். அவரிடம் மேற்காசியாவில் நிலவி வரும் போர் சூழல் குறித்து நரேந்திர மோடி கேட்டறிந்தார். இது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானுடன் மேற்கு ஆசியாவில் நடைபெற்று வரும் மோதல் குறித்து பேசினேன் என்றும், பிராந்திய எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை இந்தியா கண்டனம் தெரிவிப்பதாக மீண்டும் வலியுறுத்தினேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை உறுதி செய்வதற்கும் கப்பல் வழித்தடங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக தேவையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்றும், சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய சமூகத்தின் நலனுக்காக அவர் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தேன் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சேப்பாக்கம் தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிடும் வாய்ப்பை வழங்கிய கழகத் தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவிக, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக கூட்டணிகள் 70 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 164 தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிடுகிறது. இந்நிலையில் திமுக சார்பில் போட்டியிடும் 164 வேட்பாளர்களின் பட்டியலை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிட உள்ளார். இந்நிலையில் இந்த வாய்ப்பை வழங்கிய கழகத் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெருமுகு நம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிடும் வாய்ப்பை வழங்கியுள்ள கழகத் தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் தலைமை கழகத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
மேலும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி என்றென்றும் கழகத்தின் கோட்டை என்பதை நிரூபிக்கும் வகையில் நமது கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்புடன் தொகுதி மக்களின் பேராதரவுடன் மாபெரும் வெற்றி பெற்று அதனை நம் தலைவரின் கரங்களில் ஒப்படைப்போம் வெல்வோம் என்றாக என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், கயல்விழி செல்வராஜ், ஆர் காந்தி ஆகியோருக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு திமுக மறுத்துவிட்டது. தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதற்கிடையே தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு 70 தொகுதிகளை ஒதுக்கிய திமுக 164 தொகுதிகளில் போட்டியிட உள்ளது. அந்த வகையில் 164 தொகுதிகளிலும் வேட்பாளர் பட்டியலும் திமுக இன்று வெளியிட்டது. வேட்பாளர் பட்டியலில் 3 அமைச்சர்களுக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட சீட் மறுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மனோ தங்கராஜ், ஆர் காந்தி, கயல்விழி செல்வராஜ் ஆகிய 3 அமைச்சர்களுக்கும் தேர்தலில் போட்டியிட சீட் வழங்கப்படவில்லை. கடந்த சட்டசபை தேர்தலில் மனோ தங்கராஜ் பத்மநாபபுரம் தொகுதியிலும், கயல்விழி செல்வராஜ் தாராபுரம் தொகுதியிலும், ஆர் காந்தி ராணிப்பேட்டை தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த நிலையில் அமைச்சர்கள் 3 பேருக்கும் இந்த முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிடுகிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிகள் காங்கிரஸ் 28 தொகுதிகளிலும், தேமுதிக 10 தொகுதிகளிலும், பிசிக 8 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 5 தொகுதிகளிலும், மதிமுக 4 தொகுதிகளிலும், இந்தியன் முஸ்லிம் லீக் கட்சி 2 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளன. திமுக வேட்பாளர்கள் 164 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டணி கட்சிகள் சில திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் 11 தொகுதிகளில் போட்டியிட உள்ளன. இதனால் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் உதயசூரியன் சின்னம் 175 தொகுதிகளில் களம் காண உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 10 தொகுதிகளின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி நாளை கேரளா வருவதை முன்னிட்டு கோவையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநில சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 12 நாட்களே உள்ளன. மேலும் பிரச்சாரத்துக்கு 10 நாட்களே அவகாசம் இருப்பதால் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களின் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பிரதான கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக தலைவர்கள் கேரள மாநிலத்திற்கு அடுத்தடுத்து படையெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய பிரதமர் நரேந்திர மோடி நாளை கேரளம் வருகிறார். நாளை மதியம் 2 மணி அளவில் கோவை விமான நிலையம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலம் பாலக்காடு செல்கிறார். அங்கு நடைபெறும் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டுகிறார். இந்நிலையில் பிரதமர் மோடியின் கேரள வருகையை ஒட்டி கோவையின் முக்கிய பகுதிகளில் ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தனது மகன் போட்டியிடவில்லை என்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே.வி. தங்கபாலு தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் தீரர் சத்தியமூர்த்தியின் 84வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கும் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள சிலைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே.வி. தங்கபாலு தலைமையில் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர்கள் சொர்ணா சேதுராமன், அழகு ஜெயபால், மாநில அமைப்பு செயலாளர் ராம்மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே.வி. தங்கபாலு செய்தியாளரை சந்தித்து பேசினார். அப்பொழுது திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு 18 தொகுதிகளில் 16 தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டு விட்டது என்றும் தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் கட்சியானது பணம் படைத்தவர்களுக்கும் அரசியல் பின்புலம் உள்ளவர்களுக்கும் மட்டுமே வாய்ப்புகள் வழங்குவதில்லை, மாறாக கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு கடந்த காலங்களில் பல பதவிகளை கொடுத்துள்ளது என்றும் அதற்கு எடுத்துக்காட்டு நிறைய உள்ளது என்றும் பதவிகளில் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது எனவும் இந்த தேர்தலிலும் அவ்வாறாகவே பெண்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் இந்த தேர்தலில் தனது மகன் போட்டியிடவில்லை எனவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே.வி. தங்கபாலு தெரிவித்துள்ளார். பெயர்களுக்காக பல கட்சிகளை வைத்துக் கொண்டு அவர்களை எல்லாம் திமுகவில் இணைத்திட வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் திமுக பயணிக்கிறது என்று மேல்புறம் கோட்டவெளி பகுதியில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயதரணி தெரிவித்துள்ளார்.
கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயதரணி மேல்புறம் கோட்டவள்ளி பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோர் போட்டியிலிருந்து விலகக்கூடிய அளவிற்கு திமுக அழுத்தம் கொடுப்பதை தான் நாம் பார்க்க முடிகிறது என்றும், திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் அழுத்தம் கொடுத்தினால் திமுகவில் இணைந்தோரே தவிர உண்மையில் அவர்களுக்கு இணைப்பு இல்லை என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது என்றும், காங்கிரஸ் அதிக தொகுதிகளை கேட்கும், ஆட்சியில் பங்கு கேட்கும் போராடியது என்றும், இதேபோன்று கம்யூனிஸ்ட் கட்சி அதிக தொகுதிகள் கேட்டு போராடியது என்றும், பெயர் அளவிற்கு பல கட்சிகளை வைத்துக் கொண்டு அவர்களை எல்லாம் திமுகவில் இணைத்திட வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் திமுக பயணிக்கிறது என்றும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயதரணி தெரிவித்தார். ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காட்டில் 2000 ஹெக்டேக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள காஃபி செடிகளில் மல்லிகை மலர் போன்று காஃபி பூ பூத்து குலுங்குவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் காஃபி விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. இங்கு விளைவிக்கப்படும் காஃபி தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஏற்காட்டில் விளையும் காஃபியின் சுவை அதிக அளவில் உள்ளதால் வெளிநாடுகளில் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. ஏற்காட்டில் காஃபி மற்றும் மிளகு முக்கிய விவசாயமாக உள்ளது. சில்வர் ஓக் மரங்களுக்கு இடையே ஊடுருவு பயிராக காஃபி பயிரிடப்பட்டு வருகிறது. ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் 2000 ஹெக்டேக்கர் பரப்பளவில் காஃபி விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் ஏற்காட்டில் பெய்த திடீர் மழை காரணமாக ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள காஃபி செடிகளில் மல்லிகைப்பூ போன்று காஃபி பூ பூத்து குலுங்க தொடங்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதகையில் பெண்ணிற்கு பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு ஆயுள் இறுதி நாள் வரை கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து மகிழா நீதிமன்றம் நீதிபதி செந்தில்குமார் தீர்ப்பளித்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி பணியை முடித்துவிட்டு மாலையில் ஒத்தையடி பாதை வழியாக வீட்டிற்கு சென்ற பொழுது பாதையில் இளைஞர் ஒருவர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மஞ்சனக்கோரை பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் நகர மத்திய காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சதீஷ்குமார் என்ற இளைஞரை கைது செய்தனர். இது தொடர்பாக வழக்கு உதகையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கில் அரசு தரப்பின் சார்பில் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதால் குற்றவாளி சதீஷ்குமாருக்கு ஆயுள் இறுதி நாள் வரை கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து நீதிபதி செந்தில்குமார் தீர்ப்பளித்தார். அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு தோல்வி பயம் ஏற்பட்டதால் மக்களை பயம் காட்ட துவங்கியுள்ளார் என்று கன்னியாகுமரியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் நிவின் சைமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அரசியல் கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து வரும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளார். அதில் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஏற்கனவே 2 முறை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜான் ஜேக்கப்பன் மகனான மருத்துவர் நிவின் சைமனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜான் ஜேக்கப்பன் மகன் நிவின் சைமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் ஏற்கனவே வாய்ப்பு வரும்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக தருகிறேன் என சொல்லியிருந்தார். அதற்காக நான் எனது கட்சி பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருந்தேன் என்றும், என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு தேர்தலில் நிற்க வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்து வந்தது என்றும், தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் கிள்ளியூர் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது என்றும் வேட்பாளர் நிவின் சைமன் தெரிவித்தார். அருப்புக்கோட்டை பஜார் பகுதியில் பொதுமக்களிடமும் வியாபாரிகளிடமும் அதிமுக வேட்பாளர் சேதுபதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு அதிமுக வேட்பாளராக சேதுபதி அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சேதுபதிக்கு அருப்புக்கோட்டை கோவிலாங்குளம் பகுதியில் அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து பாளையம்பட்டியில் உள்ள பெரும்பிடகு முத்தையர்
பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு அதிமுக வேட்பாளர் சேதுபதி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் அருப்புக்கோட்டை நகரில் உள்ள எம்ஜிஆர் சிலை, அண்ணா சிலை, காமராஜர் சிலை மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை உள்ளிட்ட தலைவர்களின் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் அருப்புக்கோட்டை பஜார் பகுதியில் பொதுமக்களிடமும் வியாபாரிகளிடமும் அதிமுக வேட்பாளர் சேதுபதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் நல்லாட்சியை மீண்டும் அமைக்க பாடுபடுவோம் என்று ஒட்டபிராமம் தொகுதிக்கான அமமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமமுகவின் ஒட்டபிராமம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சுந்தர்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட பல்வேறு கட்சிகள் அங்கம் வகிக்கும் நிலையில் தற்பொழுது அமமுக சார்பில் ஒட்டப்பிராரம் சட்டமன்ற தொகுதிகள் வேட்பாளராக போட்டியிடும் சுந்தர்ராஜ் வெற்றிக்கு வியூகம் வகுக்கும் வகையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தென்மண்டல அமமுக தேர்தல் பொறுப்பாளர் வேப்பு குமரேசன் பங்கேற்று நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஜானியல் சாலமோன், மணிராஜ், கழக அமைப்பு செயலாளர் நெல்லை பரமசிவன், மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஆவின் செல்லதுரை, மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் நவஜீவன், லாரி செட் உரிமையாளர் பெரியசுவாமி, மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் பாக்கி செல்வன், மாநில மகளிர் அணி இணை செயலாளர் சண்முககுமாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வேட்பாளர் சுந்தர்ராஜ் பேசினார். அப்பொழுது ஒட்டப்பிராரம் தொகுதியில் கடந்த 2016ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மாவால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஒட்டப்பிராரம் தொகுதியின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செய்து கொடுத்து மக்களின் நன்மதிப்பை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறேன் என்றும் தற்பொழுது மீண்டும் இந்த ஒட்டப்பிராரம் தொகுதிகள் அமமுக சார்பில் போட்டியிடுகிறேன் என்றும் இந்த முறை என்னை எதிர்த்து போட்டியிடும் திமுக வேட்பாளரை விட அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் என வேட்பாளர் சுந்தர்ராஜ் கேட்டுக்கொண்டார். சிதம்பரம் அரசு மருத்துவமனை நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து சிதம்பரம் காந்தி சிலை அருகே இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காமராஜர் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை இல்லாமலும் மருந்துகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ உபகரணங்கள் இல்லாமலும் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க கோரி சிதம்பரம் காந்தி சிலை அருகில் இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தின் சார்பில் கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வாலிப சங்கத்தின் சிதம்பரம் நகர தலைவர் ராஜா தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் வினோத்குமார், பொருளாளர் கலைவாணன், சிதம்பரம் நகர செயலாளர் ராகுல், பொருளாளர் சதீஷ், கீரைப்பாளையம் ஒன்றிய செயலாளர் கவியரசன், பரங்கிப்பேட்டை சதீஷ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாடு கருவிகள் மற்றும் விவிபேட் ஆகியவற்றை திருத்தணி அரசு கல்லூரியில் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாத்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தேர்தல் ஏற்பாடுகள் அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. அதன்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிக்கு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் 337 வாக்குச்சாவடி மையங்களுக்காக 404 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாடு கருவிகள் மற்றும் 438 விவிபேட் இயந்திரங்கள் காவல்துறை பாதுகாப்புடன் திருத்தணிக்கு வந்தடைந்தது. இதையடுத்து திருத்தணி சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் கனிமொழி தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் முன்னிலையில் ஸ்ட்ராங் ரூமில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் கண்காணித்து வருவதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் கனிமொழி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் துணை தேர்தல் நடத்தும் அலுவலர் குமார், தேர்தல் துணை வட்டாட்சியர் மணிகண்டன் ஆகியோர் உடனிருந்தனர். திருவள்ளூர் அடுத்த செவ்வாய்ப்பேட்டையில் அரசு பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்தனர். பேத்திகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருவள்ளூர் அடுத்து வேப்பம்பட்டு பாலாஜி நகரை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் தனது மனைவி கீதா மற்றும் பேத்திகளை காரில் அழைத்துக் கொண்டு திருவள்ளூரில் உள்ள கோவிலுக்கு சென்றார்.
செவ்வாய்ப்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே கார் வந்த பொழுது எதிர்பாராத விதமாக அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் காரில் சென்ற ரவிச்சந்திரன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். பலத்த காயமடைந்த அவரது மனைவி கீதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்தில் காரின் பின் சீட்டில் அமர்ந்திருந்த அவருடைய பேத்திகள் இருவரும் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். காரை இயக்கிய ரவிச்சந்திரனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் கார் கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து மீது மோதியதா என்பது குறித்து பூந்தமல்லி போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா நடத்தி வரும் போரை ஐக்கிய நாடுகள் சபை பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று பொள்ளாச்சி அருவி திருக்கோவிலில் நடைபெற்ற வேதாந்தரிய வேள்வி தின கருத்தரங்கில் முன்னாள் சிபிஐ இயக்குநர் TR கார்த்திகேயன் வலியுறுத்தினார். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் அருவி திருக்கோவில் மற்றும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவனர் வேதாந்திரி மகரிஷியின் 20ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி வேதாந்திரி வேள்வி தின கருத்தரங்கம் பொள்ளாச்சி அடுத்து ஆழியார் அருவி திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. அருவி திருக்கோவிலின் தலைவர் SV பாலசுப்ரமணியம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் சிபிஐ இயக்குநர் TR கார்த்திகேயன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்பொழுது உலக அமைதிக்காக உலக சமுதாய சேவா சங்கத்தை தொடங்கியவர் வேதாந்திரி மகரிஷி என்றும், உலகத்தில் போர் இல்லாமல் மக்கள் அமைதியாக வாழ தனது ஆன்மீக யோகாவை வேதாந்திரி மகரிஷி வலியுறுத்தி வந்தார் என்றும், தற்பொழுது ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்தி வரும் போரால் மக்கள் பாதிக்கப்படுவதோடு உலக நாடுகளில் பொருளாதாரமும் வீழ்ச்சியடைந்து வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் ஐக்கிய நாடுகளின் சபை பேச்சுவார்த்தை மூலம் போரை நிறுத்த தீர்வு காண வேண்டும் என்றும் முன்னாள் சிபிஐ இயக்குநர் கார்த்திகேயன் வலியுறுத்தினார். வேள்வி தின கருத்தரங்கில் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் SKM மயிலானந்தன், இணை நிர்வாக அரங்காவலர் சின்னசுவாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரக்கோணத்தில் உள்ள டாக்டர் VGN மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மழலையர்களுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செயல்படும் டாக்டர் VGN மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மழலையர்களுக்கான பட்டமளிப்பு விழா பள்ளி முதல்வர் டாக்டர் வனிதா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு கம்மா நாயுடு மகாஜன சங்கத்தின் மாநில செயல் தலைவர் மோகன் மற்றும் டாக்டர் சர்ஜன் பாட்ஷா ஆகியோர் கலந்து கொண்டு 68 சிறுவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் பள்ளி தலைவர் சுப்பிரமணி நாயுடு, துணைத் தலைவர் எத்திராஜ் நாயுடு, தாளாளர் அசோகன் நாயுடு, இணை தாளாளர் சரவணன் நாயுடு, செயலாளர் முரளி நாயுடு, பொருளாளர் மோகன் நாயுடு, பாபுஜி நாயுடு, ரகு நாயுடு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் குமாருக்கு அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார். அதன்படி திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளருமான குமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் குமாருக்கு திருவெரும்பூரில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் மாலை அணிவித்தும் சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து திருவெரும்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து வேட்பாளர் குமாருடன் அதிமுக நிர்வாகிகள் பெல் கணேசா ரவுண்டானா வரை பேரணியாக சென்றனர். அதைத் தொடர்ந்து புரட்சி தலைவர் MGRின் திருவுருவ சிலைக்கு அதிமுக வேட்பாளர் குமார் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். நிகழ்ச்சிகள் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறேன் எனவும், திருவெரும்பூர் தொகுதிகள் 18 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன், 10 ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துள்ளேன் எனவும் தெரிவித்த அவர், 10 ஆண்டுகளாக அமைச்சர் தொகுதியாக இருந்த திருவெரும்பூர் தொகுதி அப்படியே உள்ளது என்றும், அதிமுக வெற்றி பெற்றதும் திருவெரும்பூர் தொகுதியை முன்மாதிரியை தொகுதியாக எப்படி மாற்ற வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்றும் அதிமுக வேட்பாளர் குமார் தெரிவித்தார். 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தென்காசி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கமல்கிஷோர் உள்ளிட்ட பல்வேறு துறை உயர் அதிகாரிகள் ட்ரோன் மூலம் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பேனரை பறக்கவிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான பல்வேறு முன்னேற்பாடுகள் பணிகளை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தீவிரமாக செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் கமல்கிஷோர் தலைமையில் 100% வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி ட்ரோன் மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்பட்டது.
தென்காசி நகர பகுதியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் முன்பு நடைபெற்ற ட்ரோன் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் தென்காசி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கமல்கிஷோர் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்று 100% வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் என் வாக்கு என் உரிமை என்ற வாசகங்கள் அடங்கிய பேனரை ட்ரோன் மூலம் பறக்கவிட்டும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வில்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்ணை காட்டெருமை தாக்கியதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாகவே காட்டெருமைகள் தொல்லைகள் அதிகரித்து வரும் நிலைகள் விவசாய நிலங்களில் புகுந்து விவசாயிகளை தாக்குவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பேத்துப்பாறை 5 வீடு பகுதியில் காட்டெருமையை கண்டு அலறி ஓடிய முதியவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இந்நிலையில் கொடைக்கானல் வில்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் வசித்து வரும் குமாரின் மனைவி தேவி என்பவர் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது வனப்பகுதியிலிருந்து வந்த காட்டெருமை தாக்கியதில் தேவி பலத்த காயமடைந்தார். உடனே அப்பகுதி மக்கள் தேவியை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தேவிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வனவிலங்குகளின் தொல்லையை கட்டுப்படுத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டம் மதுரமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் 108 சங்கு அபிஷேகமும் திருக்கல்யாண வைபோகமும் சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் மதுரமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் 48வது நாள் மண்டலாபிஷேகம் 108 சங்கு அபிஷேகம் மற்றும் திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது. விழாவின் முன்னதாக மகாகணபதி ஹோமம், நவகிரக சாந்தி, லட்சுமி ஹோமம், பூர்ணாஹாதி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 108 சங்க அபிஷேகமும் திருக்கல்யாண வைபோகமும் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் பாரதிய ஜனதா கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட மகளிரணி செயலாளர் எல்லம்மாள் மற்றும் OBC அணியின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் குணசேகரன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர். திருப்பத்தூர் தருமபுரி நெடுஞ்சாலை ஓரமாக இருந்த மரங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்த மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரராஜனுக்கு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து தருமபுரி வரை செல்லும் நெடுஞ்சாலைகள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் சாலை ஓரமாக உள்ள மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தாமல் வேறொரு எடுத்து மற்றொரு இடங்களில் மறுநடவு செய்து மரங்களை பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பசுமை குழுவினர் மாவட்ட ஆட்சியரும் பசுமை குழுவின் தலைவருமான சிவசவுந்தரராஜனிடம் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையை ஏற்றும் மரங்களை பாதுகாக்கும் அவசியத்தை கவனத்தில் கொண்டும் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரராஜன் உத்தரவிட்டதை அடுத்து நெடுஞ்சாலை பணிகள் துறை அதிகாரிகள், மாவட்ட பொறியாளர், உதவி மாவட்ட பொறியாளர் ஆகியோரின் துணையுடன் சாலையின் இருபுறமும் உள்ள 50க்கும் மேற்பட்ட மரங்களை வேரோடு எடுத்து மாற்று இடத்தில் மறுநடவு செய்து பாதுகாத்து வந்தனர். தற்பொழுது மரங்கள் துளிர்விட ஆரம்பித்ததால் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், பசுமை குழுவினர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரராஜனுக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். மேலும் இதேபோன்று தமிழகம் முழுவதும் மரங்களை வெட்டி எடுக்காமல் மறுநடவு செய்தால் தமிழகத்தில் பசுமை செழிப்பாக இருக்கும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துகின்றனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். மேற்காசிய நெருக்கடியை முழு பலத்துடன் இந்தியா எதிர்கொண்டு வருகிறது. நொய்டா சர்வதேச விமான நிலைய திறப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மானுடன் மேற்கு ஆசியாவில் நடைபெற்று வரும் மோதல் குறித்து பேசியதாக பிரதமர் நரேந்திர மோடி தகவல். சேப்பாக்கம் தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடும் வாய்ப்பை வழங்கிய கழகத் தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின். கடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், கயல்விழி செல்வராஜ், ஆர். காந்தி ஆகியோருக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திமுக மறுப்பு. விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிடுகிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.